வணக்க மகளே. தமிழ்நாடு நாள் அது இன்னைக்கு தான் நவம்பர் 1 1956. 56ல உருவாக்கம் அப்பதான் ஆரம்பிக்குது. 67ல அதை பலனப்படுத்துறாங்க. சரி, ஓகே, இதுமே தமிழ்நாடு அப்படின்றத விஷயத்த உருவாக்குறத 56, 67ல கன்ஃபார்ம் பண்றாங்க. 2019ல கொண்டாட்ட நிகழ்வு உருவாகுது. அதாவது இப்போ சமீபத்திய 2019 கோவிட் வந்துச்சுல, இந்த டைமிங்ல தான் தமிழ்நாடு நாள் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டு வராங்க. நவம்பர் 1 கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால தமிழ் தேசிய கூட்டம்ல ஒரு கொடி தூக்கிட்டு வரும்ல, புலி, வில்லு, அப்புறம் மீன் பாண்டியர்கள் மிஸ் பண்ணலாமா? ஸோ இந்த கொடியை வச்சுட்டு வராங்க. இவங்க தமிழ்நாடு நாளும் கொண்டாடுறாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சீரியஸ்லி புரியவே மாட்டேனுது. தமிழ்நாடு நாள்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க, தமிழர்களா ஆண்டுகிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள்? 56ல ஆரம்பிக்குது இந்த விஷயம். இப்போ 2025. இந்த காலகட்டம் வரைக்கும் தமிழர்கள் யார் ஆட்சி செஞ்சாங்க? ஒரு காமராஜர் இல்லையா அப்படின்னு சும்மா தூக்கிட்டு வந்துடுறாங்க. காமராஜர் யார் இருக்கா? வேற யார் இருக்கா? ஸோ இங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னே தெரியாம மன்னர்கள் ஆட்சி நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மன்னர்கள் ஆட்சி எப்படி இருந்துச்சு, எப்படி என்ன மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சு, இதே பேட்டர்ன் தான். வேறு வேறு வடிவத்துல வேறு வேறு விதமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஓப்பனா புரிய மாட்டேனுது. இதை பத்தி நான் ஒரு வீடியோ பேசுறேன், ஆனா அது மெம்பர்ஷிப்ல தான் போடுவேன். ஏன்னா அது இப்ப நடந்துட்டு இருக்க கல அரசியலையும் வரலாற்று நிகழ்வுகளையும் பிணைத்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோ மெம்பர்ஷிப்ல தான் இருக்கும். தமிழ்நாடு நாள் நீங்க கொண்டாடுறீங்கல்ல, இந்த கொடியை தூக்கிட்டு வராங்கல்ல, தமிழ் தேசிய கொடிகள், ஒரு புது கொடி உருவாக்கியிருக்காங்கல்ல, புலி, அந்த மீன், அப்புறம் அந்த வில்லு, இந்த சேர சோழ பாண்டியர் 3 பேரையும் ஒன்று சேர்த்துன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு பேர் என்னன்னா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியானா என்ன? சேர சோழ பாண்டியர்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா தானே. அது விஜயநகர பேரரசாகவும் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு ஹிண்ட் பாயிண்ட். இது உங்களுக்கு இப்போ புரியாது. இந்த சீமான் மாதிரி ஆட்கள், பாரிசாலன் மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு இறக்க விட்டுருக்காங்க? அவங்க என்ன பண்றாங்க? தமிழரை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்காங்களா? சிங்களத்துல இலங்கையில என்ன நடந்துச்சு? அங்க தமிழர்களுக்காக போராடி வீரமா ஸ்ட்ராட்டஜிலாம் வேர்ல்டு இருக்க எல்லா நாடுகளும் மிரளக்கூடிய அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் மூலியமா உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அந்த கொள்கை, கோட்பாடு எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டுச்சு. இங்க அப்படிப்பட்ட தலைவன் ஒருத்தன் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல் ஞானமோ, அரசியல் புரிதலோ, வீரமோ இல்லை, ஒருத்தன் கிடையாது. இங்க என்னத்த இவங்கெல்லாம் பிடிங்கிறான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது வேற மாதிரி பாலிடிக்ஸ். உங்களை ஏமாத்துறதுக்கு உண்மையிலேயே பிரபாகரன் மாதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கோமாளிகளை வச்சுதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. போக போக புரிஞ்சுப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. 2029 உங்களுக்கு சாபக்கேடு. அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் நம்ம முட்டாள் மடப்பையெல்லாம் வாழ்ந்திருக்கோம்ன்றது புரியும்.